தமிழர்களின் பல பாரம்பரியங்கள் காலப்போக்கில் மறைந்து போனதற்கு அந்த கலையின் முக்கியத்துவம் இன்றைய தலைமுறையினருக்கு உணர்த்தப்படாததே காரணம். மக்களின் பார்வையிலிருந்து மறைந்து வரும் பண்பாட்டு பாரம்பரியங்களை அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்து பாரம்பரியங்களை காக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம். இந்த நிறுவனத்தின் முயற்சியால் பிரபல தஞ்சாவூர் ஓவியங்கள் குறித்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் ஓவியங்கள் மற்ற ஓவியங்களிலிருந்து தனித்தன்மை வாய்ந்தவை. இந்த முகாமில் தேசிய மாநில விருது பெற்ற 22 ஓவியர்கள் பங்கேற்று தஞ்சாவூர் ஓவியங்கள் உருவாகும் விதங்களை அவரவர் பாணியில் நம் கண்முன் கொண்டு வந்தனர். சாதாரணமாக பென்சிலில் வரைந்து வர்ணம் தீட்டும் ஓவியம் போன்று இல்லாமல் மரப்பலகை மற்றும் அட்டையில் துணிகளை ஒட்டி அதில் படம் வரைந்து அழகிய வண்ண கற்களை பதித்து அவற்றிற்கு வர்ணம் தீட்டி பல்வேறு நுண்ணிய வேலைப்பாடுகளுக்கு பின் அழகிய உயிரோட்டமான ஓவியங்களாக உருவாக்கினர். இது பார்த்தீங்கன்னா தமிழரோட ஒரு பாரம்பரியமிக்க ஓவியம்னா இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை சொல்லுவாங்க. இது வரவேற்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா பயிற்சி நிறையா கொடுக்கலாம். கலையை வளர்கிறதுக்கு அரசு பார்த்தீங்கன்னா நிறையா இது மூலம் கலைஞரை தேர்வு பண்ணி ஒரு ட்ரைனிங் கொடுத்து பண்ணாங்கன்னா அந்த கலை வளரும். இந்த பரிசு பொருட்களுக்கு பதிலாக இந்த மாதிரி இதை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம்மாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் முக்கியமானது. அதை நான் ஸ்கூல் முடித்தோடனே நான் அந்த என்னன்னு தெரியாமல் பெயிண்டிங்னா என்னன்னு தெரியாமல் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி போன பிற்பாடு எனக்கு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சனால நான் திருப்பி இந்த ஃபீல்டுக்கே என் 2 குழந்தைங்களை நான் இந்த வருமானத்து மூலமாக படிக்க வச்சு இன்றைக்கி நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். தஞ்சாவூர் பெயிண்டிங் இதில் எதனால் ஸ்பெஷல்னால் தங்க பஸ்பத்தை பேப்பராக்கி கோல்டு ஷீட்டாக்கி ஒட்டுறோம். ரெண்டாவது இந்த ஸ்டோன்ஸ்லாம் விலை மதிப்பு உள்ளது. இந்த கோல்டு ஷீட்டும் விலை மதிப்பு உள்ளது. இதை நாங்கள் ட்ரெடிஷ்னல் முறையில் நாங்கள் செய்கிறோம். இந்த பெயிண்டிங்னால் இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அந்த மூலமாக செய்கிறனால தான் இந்த பெயிண்டிங்க்கு இன்னமும் மரியாதை இருக்குது. தஞ்சாவூர் பெயிண்டிங்னா மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. பட் இந்தமாதிரி முகாமில் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்டுங்க எல்லாம் இன்னும் சேர்றப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொருத்தரோட ஸ்டைலையும் நம்ம பார்த்து நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. பட் இந்தமாரி கவர்மெண்ட் நிறையா இன்னும் வெளி ஸ்டேட்டு வெளி மாநிலங்களில் போடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஊக்கம் அளிக்கிற மாதிரி இருக்கும். நமது பாரம்பரியத்தை காக்கும் கலையாக உள்ள தஞ்சாவூர் ஓவியத்தை காக்க நாமும் துணை நிற்போம்.